Hello students, Standard 10, Social Science, Unit 3, World War II. So, idhula administrative structure paakrom. The executive wing of the United Nations is the UN Secretariat. So, it is headed by the Secretary General, who is elected by the General Assembly on the recommendation of Security Council. ஸோ இந்த யூஎன்னோடைய எக்ஸிக்யூட்டிவ் விங் என்ன அப்படின்னு சொல்லும்போது யூஎன் செக்ரட்டரியேட்டு. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடோடைய செக்ரட்டரியேட் இருக்குது தெரியும் இல்லையா, சேப்பாக்கில் இருக்குது. ஸோ இங்கே தான் கவர்மெண்ட்டுடைய எந்த வேலைனாலும் நம்ம அங்கே தான் போய் சைன் வாங்கணும். எதுனாலும் இப்போ ஒரு ஃபாரின் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் சைன் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலைக்கும் அங்கே தான் போவோம். ஸோ அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் விங். அதே மாதிரி யூஎனோட எக்ஸிக்யூட்டிவ் விங் அப்படி என்ன அப்படின்னு சொல்லும்போது யூஎன் செக்ரட்டரியேட் தான். ஸோ இதுக்கு ஒரு ஹெட் இருப்பார். இட் இஸ் ஹெடட் பை அவரை தான் ஜென்ரல் செக்ரட்டரி ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செக்ரட்டரி ஜென்ரலை ஜென்ரல் அசம்பிளியில் இது செலக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெக்கமெண்டேஷன் வேணும். இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் தான் நம்ம 15 மெம்பர்ஸ் இருக்கிறவங்கன்னு பார்த்தோம். 5 பர்மனண்ட் மெம்பர்ஸு, 10 வந்து டெம்பரரி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். வீட்டோ பவர் இருக்கிற 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் இந்த ஜென்ரல் அசம்பிளியோடைய செக்ரட்டரி ஜென்ரலை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்ரட்டரி ஜென்ரல் அலாங் வித் திஸ் கேபினெட் அண்ட் அதர் அஃபிஷியல்ஸ் ரன் த யுனைடெட் நேஷன்ஸ். இந்த செக்ரட்டரி ஜென்ரலும் அவருடைய மினிஸ்டர்ஸ், அவருக்கு கீழே இருக்க மினிஸ்டர்ஸும் அஃபிஷியல்ஸும் தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸை ரன் பண்ணுவாங்க. எப்படி நம்மளோட சீஃப் மினிஸ்டரும் அவருக்கு கீழே இருக்க மினிஸ்டர்ஸும் இந்த கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸை ரன் பண்ணுவாங்க. தென் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் headquartered at the Hague in Holland is the judicial wing of the United Nations. ஸோ இதுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஹை கோர்ட் இருக்கோ அது மாதிரி இதுக்கு ஒரு கோர்ட் இருக்குது. அதுதான் இந்த ஹாலண்டில் இருக்க த ஹேக் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதுதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ECOSOC, the 5th organ of the United Nations, is responsible for coordinating all the economic and social work of the United Nations. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோடைய எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க்கை பார்க்கறது தான் இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில். இது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய 5th ஆர்கன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் அசம்பிளி, அப்புறம் செக்ரட்டரியேட் பார்த்தோம், செக்ரட்டரியேட்டு, அப்புறம் செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்த்தோம். இப்போது எக்கோசாக் அப்படின்ற த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் பார்த்துட்டோம், 5th ஆர்கன். ஸோ இதெல்லாம் இதுவங்க வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்கை வந்து பார்த்துக்கிறாங்க. த ரீஜியன் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கு கீழேயும் அதனுடைய கிளைகள், எப்படி இப்போது கோர்ட் ஆஃப் நம்மளுடைய ஹை கோர்ட்டுக்கு கிளைகள் மதுரையில் இருக்குது, அதே மாதிரி இவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து ஒவ்வொரு நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. அவங்களும் அந்த கண்ட்ரீஸில் என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கிறாங்க. ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஏஷியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, ஈரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் ECOSOC. இதனுடைய ஆர்கன்ஸ் அங்கெல்லாம் இருக்காங்க. They have been very successful and have been headed by eminent economists like Gunnar Myrdal அப்படின்றவர், அப்படியே ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், அவர் இந்த பொருளாதார நிபுணர்லாம் இதுக்கு தலைமை தாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூஎன். வேறு என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது? இப்போ 5 இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் வேறு எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் டீல் வித் ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு த வேர்ல்ட் அட் லார்ஜ் லைக் ஃபுட், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். ஸோ மற்ற ஃபுட்டு, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், கல்ச்சர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. These are Food and Agriculture Organization. ஸோ என்னெல்லாம்னா FAO அப்படின்னு சொல்லப்படுற, ஷார்ட்டாக சொல்லுவோம் நம்ம FAOன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சொல்லுவோம். அப்புறம் யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து இதனுடைய சைடில் இருக்கிற ஆர்கன்ஸ். சரிங்களா? மெயின் ஆர்கன்ஸோடு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற ஆர்கன்ஸ். There are also special organizations
ஃபண்டட் வாலண்டரி பை மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ இதில் 193 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தானாக வந்து வாலண்டியராக வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. த 2 பெஸ்ட் நோன் அமாங் தெம் ஆர், அதில் ரொம்ப பெஸ்ட் நோன் என்ன அப்படின்னா யூனிசெஃப், சரிங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இது வந்து விச் ப்ரொமோட்ஸ் சைல்ட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அக்ராஸ் த வேர்ல்டு. இந்த சைல்டு ஹெல்த்தை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க குழந்தைகளுடைய சைல்டு ஹெல்த், அதாவது குழந்தைகள் வந்து முதல்ல பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே இறந்துருவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு பால் கூட கிடைக்காது. அந்த மாதிரி இதுக்கு யூனிசெஃப்லேருந்தே எல்லாமே அனுப்பி வைப்பாங்க, சரிங்களா. இது வந்து சைல்டு ஹெல்த்தை வந்து முக்கியமாக வச்சு இது பண்ணுறது தான் யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ மற்ற ஏழை நாடுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்கிறது தான் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், விச் ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட், முன்னேற்றத்துக்கு வேண்டி யூஸ் ஆகும். ஸோ இதனுடைய சிம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போது கொரோனா பீரியடில் இந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் என்னது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் எல்லா நாட்டுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மணியை ஸ்பெண்ட் பண்ணி அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய சிம்பிள். நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோவோட சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. ஸோ யூஎனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Over the decades, the United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. So 10 years-ஆ வந்து வேர்ல்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுதோ இது எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இல்லைன்னா கம்மி பண்ணுறதுக்கு யுனைடெட் நேஷன் அதனால் முடிஞ்ச ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்க. Thus, in the 1960s, decolonization was an important issue. நம்ம 47ல் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அதுக்கு பின்னாடி அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது, இந்த டீகாலனைசேஷன், எந்த நாடையும் பிடிச்சி வச்சிருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகள், மனிதர்களோட உரிமைகளை பாதுகாக்கணும். த ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், இப்போது ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம தமிழர்கள் வந்து அகதிகளாக உலகம் ஃபுல்லும் இருக்காங்க. கனடா, ஆஸ்திரேலியா, அது மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது. கிளைமேட்டிக் சேஞ்ச், நம்ம சொல்கிறோம் இல்லையா, குளோபல் வார்மிங், அந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உலக நாடுகளை கலந்து ஆலோசிக்கிறது. ஜெண்டர் ஈக்குவலிட்டி, ஸோ ஆண் பெண் சமம் அப்படின்றத பார்த்துக்கிறது. இது எல்லாத்தையுமே ஆர் ஆல் நவ் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் UN நேஷன்ஸ். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஓரளவுக்கு முதல்ல ரொம்ப மோசமாக இருந்தது, சரிங்களா. நம்ம இப்போ ஈஸியாக லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனும் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப இந்த மாதிரி அகதிகள் பிரச்சனைலாம் ரொம்ப இருக்கிற மாதிரிலாம் தெரியல. முதல்லாம் ரொம்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கும் நியூஸில், சரிங்களா. இதெல்லாம் UN நேஷன்ஸ் வந்து இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கைக்குள்ளே வந்துடுச்சு. அதான் ஆம்பேட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். A special mention must be made of the UN peacekeeping force, which has acted in many areas of conflict all over the world. ஸோ இவங்க வந்து ஒரு இராணுவம் மாதிரி, மிலிட்ரி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் UN peacekeeping force அப்படின்னு சொல்கிறாங்க, அமைதிப்படை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லா நாட்டிலையும் எங்கேயாவது ரொம்ப பிரச்சனைகள், சிக்கல்கள் இது ஆயிடுச்சு, கான்ஃப்ளிக்ட் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சண்டைகள் இருந்ததுன்னு சொன்னால் இவங்க போய் அதை தீர்த்து வைக்கிறாங்க. இந்த படைகள் வந்து யாருக்கு கரெக்டான சைடில் நின்று இவங்க அதை தீர்த்து வைக்கிறாங்க. The Indian Army has been an important part of the peacekeeping force and has been deployed in many parts of the world. ஸோ இந்தியன் ஆர்மியும் இதில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க இந்த பீஸ் கீப்பிங் ஆர்மி சார்பாக வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களும் இந்தியன் ஆர்மி, இந்தியாவுடைய பங்கும் இதில் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பாருங்கள், யூனிசெஃப் சில்ட்ரனுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்குள்ளே யூனிசெஃபோட சிம்பிள். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸோடைய 5 மெயின் ஆர்கன்ஸ், UNDPயோட சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all today's class. Thank you.